உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமானுடைய பாடல்கள், அவருடைய உரைநடை, கடிதங்கள், கருத்துகள், கொள்கைகள், விளக்கங்கள், இப்படியாக இந்த சித்தர் பாடல்கள் தொடர் அமைந்து கொண்டிருக்கிறது. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், வள்ளலார் அப்படின்னு சொன்ன உடனே என்ன மாதிரி உருவம் நம்ம கண்ணுக்கு வருது, மனசுக்கு வருது. யோசிச்சு பாருங்க. வெள்ளுடை அணிந்த ஒருத்தர், அந்த வெள்ளுடையவோ முக்காடா அணிந்த ஒருத்தர், அப்படியே முழங்கால் வரைக்கும் அந்த வெள்ளுடை தவழ்ந்து இருக்கும், காலில் செருப்பு கூட இருக்காது. இப்படியான ஒருவரைத்தான் நாம் நினைவில் வைத்திருப்போம். இந்த வெள்ளுடையிலேயே அவர் புரட்சி செய்தார் அவர் வாழ்ந்திருந்த காலத்தில் அப்படிங்கிறத நம்ம வியக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, பொதுவாக துறவு மேற்கொள்பவர்கள் அணிகின்ற உடையின் நிறம், வண்ணம் என்னன்னா காவி நிறமாக இருக்கும். ஆனால் வள்ளல் பெருமான் அந்த காவி நிறத்தில் உடை உடுத்தாமல் வெள்ளுடை அணிந்திருக்கிறார். வெள்ளுடை புரட்சி ஞானி அப்படின்னு அவரை சொல்கிறாங்க. வெள்ளுடை வேந்தர், வெள்ளுடை ஞானி அப்படின்லாம் நிறைய பேர் அவருக்கு இருந்திருக்கு. ஏன் வெள்ளுடை அப்படிங்கிறதுக்கும் நம்முடைய வள்ளல் பெருமான் ஒரு விளக்கத்தை சொல்கிறார். என்னென்னா, காவிங்கிறது போருக்கான நிறம், கருத்தியல் போருக்கான நிறம். நான் கருத்தியல் போர் பண்ணலை, கருத்தியலில் நான் வெற்றி பெற்று விட்டேன், எனவே வெற்றியின் நிறம் எதுன்னா வெள்ளை அப்படிங்கிறாரு. அந்த அளவுக்கு திரும்ப திரும்ப துறவு மேற்கொண்டவர்கள் அணிகின்ற நிறமாகிய காவியை விடுத்து, என்னுடைய கருத்தில், என்னுடைய ஞான தவத்தில், என்னுடைய ஞான பாதையில் நான் வெற்றி பெற்று விட்டேன் என்று ஆணித்தரமாக உரைத்தவர் தான் நம்முடைய வள்ளல் பெருமான். அவர் 2ஆம் திருமுறையில் எழுதியிருக்கிற ஒரு பாடல் நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அதில் சீலை பேன் பற்றி பேசுகிறாரு, மூட்டை பூச்சியை பற்றி பேசுகிறாருங்க. நாம் நினச்சிட்ருக்கோம் வள்ளல் பெருமான் மிக உயர்ந்த தத்துவங்களை தான் சொல்லியிருக்கார் அப்படின்ட்டு. ஆனால் சீலை பேனை பற்றியும் மூட்டை பூச்சியையும் பற்றியும் பாடியிருக்காருன்னா எவ்வளவு தூரம் அவர் நுணுகி ஆராய்ந்திருக்கார் அப்படிங்கிறதா மிக முக்கியம். அந்த மூட்டை பூச்சியை பற்றியும் சீலை பேனை பற்றியும் பாடிட்டு அதை எப்படி தன்னோட வாழ்க்கையோட பொருத்தி பாடுறாருங்கிறது கூடுதல் ஆச்சரியம் தருது. இவ்வளவு தூரம் எளிமையானவராக, எந்த உயிரினத்தையும் வெறுக்காதவராக, எந்த உயிரினமும் தேவையில்லை இந்த பூமியில் அப்படின்னு சொல்லாதவராக, ஒவ்வொரு உயிரினத்திடமிருந்தும் ஒரு தகவலை அல்லது ஒரு செய்தியை பெற்றுக்கொண்டவராக நமக்கு வள்ளல் பெருமான் வாய்த்திருக்கிறார். அந்த பாடலை பாருங்க, 4 வரி பாடல், 2ஆம் திருமுறையில் இருக்கு இந்த பாடல். வன் மூட்டை பூச்சியும் புன் சீலை பேனும் தம் வாய் கொள்ளியால் என் மூட்டை தேகம் கருக்கிடவே சுட்டு ராமுழுதும் தொன் மூட்டையினம் துணியினும் பாயினும் சூழ்கின்றதோர் பொன் மூட்டை வேண்டி என் செய்கேன் அருள் முக்கட் புண்ணியனே. தனித்திருமாலை அப்படிங்கிற பகுதியில் 2ஆம் திருமுறையில் இந்த பாடல் எழுதியிருக்காரு. நமக்கு நல்லா தெரியும், முதல் திருமுறை, 2ஆம் திருமுறையெல்லாம் அவருடைய ஆரம்பகால உணர்வுகள், ஆரம்பகால அனுபவங்களின் பாடல்கள். இந்த 2ஆம் திருமுறையில் மிக குறிப்பாக நம்ம உணர வேண்டியது, நாயகன் நாயகி பாவத்தில் நம்முடைய வள்ளல் பெருமான் எழுதிய பாடல்களின் தொகுப்பு தான் 2ஆம் திருமுறை. அவர் இன்னமும் அந்த வழக்கமான சடங்குகள், வழக்கமான சம்பிரதாயங்கள், வழக்கமான வழிபாட்டு முறைகளிலிருந்து வெளிவராதவராக, முக்கண்ணனை வணங்குகின்றவராக இந்த பாடல்லையும் காட்டுறாரு தன்னை. அதில் மிக முக்கியமாக அந்த மூட்டை பூச்சி, சீலை பேன், இந்த 2ஐயும் வச்சு அவர் என்ன சொல்ல வர்றார் அதை நம்ம புரிஞ்சுக்கணும்ல. நாமெல்லாம் என்ன பண்ணுவோம், மூட்டை பூச்சியை பார்த்தோன்னா கையெடுத்து நசுக்கி விட்டுருவோம். அவர் சீலை பேன் அப்படின்னாலும் அடிச்சிருவோம். ஆனால் அப்படி செய்யாமல் அந்த 2ம் தனக்கு என்ன பண்ணுது அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்லும்போது திரும்பவும் என்ன ஆச்சரியம்தான் நமக்கு. அதனால் அந்த பாடலில் ஒவ்வொரு வரியாக பாருங்களேன். வன்மூட்டை பூச்சியும் புன் சீலை பேனும் தம் வாய் கொள்ளியால். இந்த பாடல் 1487வது பாடலாக 2ஆம் திருமுறையில் இருக்குது. என்ன சொல்கிறாரு, மூட்டை பூச்சியும் சீலை பேனும் தம் வாய் கொள்ளியால் அப்படிங்கிறாரு. அது யோசிச்சு பாருங்களேன், மூட்டை பூச்சி எவ்வளோ சின்னது, அது மாதிரி சீலை பேன் எவ்வளோ சின்னது, அதுக்கு வாய் ஊசி முனை அளவு தானே இருக்கும். ஆனால் கொள்ளி வாய் அப்படிங்கிறார் வள்ளல் பெருமான். எப்படி அது பொருந்தி வரும்? ஏன்னா மூட்டை பூச்சிக்கு ஊசி முனை அளவு அல்லது அதை விட சின்ன வாய் தான், சீலை பேனுக்கும் அதை விட சின்ன வாய் தான். ஆனால் அது நம்மளை கடிக்க ஆரம்பிச்சதுன்னா எப்படி நம்மளோட ரத்தத்தை உறிஞ்சி எடுக்குது இல்லை? அப்போது கொள்ளி வாய்ன்னு நம்முடைய வள்ளல் பெருமான் சொல்கிறது சரிதானே? அந்த மாதிரியான சின்ன உருவத்தில் கொள்ளி வாய் வச்சுக்கிட்டு இந்த மூட்டை பூச்சியும் சீலை பேனும் என்ன பண்ணுது?
அதையும் வள்ளல் பெருமான் அடுத்த வரியில சொல்றார் பாருங்க. என் மூட்டை தேகம் கருக்கிடவே சுட்டு ரா முழுதும். சீலை பேனையும் மூட்டைப்பூச்சியையும் கம்பேர் பண்ணும்போது நாம எல்லாம் நம்மளோட சுண்டு விரல் கூட ரொம்ப பெருசு தான். அப்போது ஒரு 5.5 அடி 5 அடி உயரம் இருக்கின்ற ஒரு சராசரி மனிதர் மூட்டை தேகம்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார். ஏன்னா மூட்டைப்பூச்சிக்கும் நம்முடைய சீலை பேனுக்கும் கம்பேர் பண்ணும்போது நம்முடைய உருவம் என்பது ஒரு மூட்டை அளவுக்கு பெருசு. அந்த மூட்டை அளவு பெருசாக இருக்கிற தேகத்தை ராத்திரி முழுக்க என்ன பண்ணுதான் இந்த சீலை பேனும் மூட்டைப்பூச்சியும் கருக்கிட அப்படிங்கிறாரு. அதை பாருங்க திரும்ப. என் மூட்டை தேகம் கருக்கிடவே சுட்டு ரா முழுதும். இந்த ரெண்டும் கடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அப்படியே நெருப்பாக எரியிற மாதிரி இருக்கும். நெருப்பாக எரிஞ்சு உடம்பே திகு திகு திகுன்னு எரிஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்னா இரவு முழுக்க ரெண்டும் டியூட்டி போட்டுக்கிட்டு மாறி மாறி ஷிஃப்ட் போட்டு கடிச்சிட்ருக்கு. ராத்திரி முழுக்க ரா முழுதும் என் மூட்டை தேகம் கருக்கிடவே, அது ரத்தத்தை குடிச்சு 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 உறிஞ்சி 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 எடுத்து என்னோட உடம்பு முழுக்க பற்றி எரியுது. அவ்வளவு தூரம் இந்த ரெண்டும் சின்ன உயிராக இருந்தால் கூட என்னோட உடம்பை கருக்கிற மாதிரி எரிக்கிற மாதிரி ராத்திரி முழுக்க ரத்தத்தை உறிஞ்சி எடுத்துருது அப்படிங்கிறாரு. அடுத்தது ஏன் உறிஞ்சி எடுக்குதுன்னு அதையும் சொல்றாரு பாருங்க. தொன்மூட்டை இனம் துணியினும் பாயினும் சூழ்கின்றதோர் பொன்மூட்டை வேண்டி. அதாவது இவர் உடம்பு தொன்மையான மூட்டையா இருக்கான். நம்ம எல்லாரோட உடம்பு அப்படிதானே. காலம் காலமாக மனிதர்கள் உடம்பு என்றால் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த தொன் மூட்டையில இந்த மூட்டைப்பூச்சியும் சீலை பேனும் பொன் மூட்டை இருக்கோ அப்படின்னு தேடுறாங்களாம். எதுக்காக அப்படியே திரும்ப 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 உறிஞ்சி எடுக்கிறாங்கன்னா இந்த உடம்பில் இருக்கின்ற அந்த பொன் மூட்டை, அவர்களுக்கு அந்த இரத்த துளிங்கிறது பொன் மூட்டை தானே, அப்படி தேடிட்டு இருக்காங்களே அப்படின்னு வருத்தப்படுறாரு. எப்படி நிறைவு செய்கிறார் பாருங்க. தொன்மூட்டை இனம் துணியினும் பாயினும் சூழ்கின்றதோர் பொன்மூட்டை வேண்டி என் செய்கேன் அருள் முக்கட் புண்ணியனே. பாயிலையும் சீலையிலையும் சூழ்ந்து இந்த ரெண்டு உயிரினமும் என்னை போட்டு படுத்தி எடுக்குது. என்னோடது வெறும் மூட்டை, சதை மூட்டை. ஆனால் இதில் பொன் மூட்டை இருக்கிறதா இவங்க தேடுறாங்களே, நான் என்ன பண்ணுறது முக்கட் புண்ணியனே அப்படிங்கிறார். அப்போ அது ஒரு வேண்டுதலாக போகுது. இந்த இடத்துல 2ஆம் திருமுறையில் துவங்குகின்ற இந்த வேண்டுதல், 2ஆம் திருமுறையில் தேடுகின்ற இந்த தேடல், 6ஆம் திருமுறை வரைக்கும் பயணித்து அந்த தேடல் அருட்பெரும் சோதியாக நிறைவு பெற்றது அப்படிங்கிறத நம்ம உணர வேண்டியது. ஒரு சீலை பேன், ஒரு மூட்டை பூச்சி வள்ளல் பெருமான உடம்பில் அப்படியே ராத்திரி முழுக்க கடிச்சு 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 அவரோட உடம்பு கொள்ளிவாயால் எரிகின்றது போல் எரிய வைக்கின்றது. அந்த மாதிரி ஒரு மூட்டை உடம்பாக இருக்கிற என்னோட உடம்பை போய் பொன் மூட்டைன்னு தேடுறாங்க இந்த 2 பேரும். அப்போது நான் பொன் மூட்டையாக இல்லை, பொன் மூட்டை ஆவதற்கு என்ன செய்யணும்? முக்கட் புண்ணியனே நீ தான் எனக்கு அருள் செய்யணும். இந்த இடத்துல முக்கட் புண்ணியனேனா சிவனை சொல்கிறார் என்று நாம் அர்த்தப்படுத்தி கொள்ள வேண்டியது இல்லை. 3வது கண்ணாக எனக்கு ஒளியாக நீ வா, ஜீவ ஜோதியாக என்னிடம் வந்து சேரு அப்படின்னு நம்முடைய வள்ளல் பெருமான் சொல்கிறார். அதனால் பொன் மூட்டையாக நான் மாறுவதற்கு, என் மனம் மாறுவதற்கு, அப்படி பொன் மூட்டையாக மனசு மாறிடுச்சின்னு வைங்களேன், மூட்டை பூச்சிக்கும் சீலை பேனுக்கும் அங்கே வேலையே இல்லை. எதனாலும் கடிக்க முடியாது, எதனாலும் ரத்தத்தை உறிஞ்ச முடியாத பொன் மூட்டையாக நான் மாற வேண்டுமென்றால் என்னுடைய முக்கட் புண்ணியனே நீ எனக்குள் ஜோதியாக வா, எனக்குள் விளக்காக வா, எனக்குள் வெளிச்சமாக வா என்று அந்த ஜோதியை அழைக்கிறார் வெள்ளுடை வேந்தர். அதுதான் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இந்த ஜோதியை 2ஆம் திருமுறையில் அழைக்கிறார், 6ஆம் திருமுறையில் அந்த ஜோதி அவராகவே மாறி நிற்கிறது என்பதுதான் வள்ளல் பெருமானிடம் நாம் உணர வேண்டியது. உணர்வோம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.